கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நம்மில் ஒருவருக்கும் தோல்விகள் பெறுவதற்கு விருப்பமில்லை. நாம் ஒவ்வொருவரும் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் தோல்விகளை தவிர்ப்பது எவ்வாறு? எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15 முதல் 19 வசனங்கள். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறதே. கேட்டவர்களில் கோபமூட்டினவர்கள் யார்? மோசேயினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை ஆரோசித்தார்? பாவம் செய்தவர்களே அல்லவா? அவர்களுடைய சவங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போயிற்று. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். ஆவிக்குரிய தோல்விகளை தவிர்க்க நாம் என்ன செய்ய வேண்டும்? 5 காரியங்கள். முதலாவது, இன்றே மனம் திரும்ப வேண்டும். ரிப்பன்ட் நவ். இந்த வசனத்தை எபிரேயர்கள் ஆக்கியம் தொடங்கும் போது இன்று என்று அவர் தொடங்குகிறார். பல வேளைகளில் அநேக நல்ல காரியங்களை நம்ம நாளைக்கு செய்யலாம், புது வருஷத்தில் செய்யலாம், பிறந்த நாள் பிறந்தவொடனே செஞ்சிடலாம், இல்லை நம்முடைய இந்த வருஷ திருமண ஆண்டு விழா, திருமண ஆனிவர்சரியில் நம்ம இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? தள்ளி போடுகிறோம். சிலவங்க டயட்டில் இருக்கணும்னு சொல்லி விரும்புவாங்க. அவங்க சொல்லுவாங்க, இந்த ஒரு வாரம் நல்லா சாப்பிட்டுட்டு அடுத்த வாரத்துலேருந்து டயட் இருக்கிறேன், காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கணும்னு நினைப்பாங்க. நாளைக்கு ஒரு நாள் நல்லா தூங்கிட்டு நாளானிலேருந்து நல்லதை செய்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, இன்று நாம் நம்முடைய பாவத்திலிருந்து எப்போது மனம் திரும்ப வேண்டும்? இந்த நிமிஷம் நம்மளை திருத்திக் கொள்ளவில்லை என்றால், இந்த நாளிலே நாம் சரியான பாதைக்கு வரவில்லை என்றால் ஆவிக்குரிய தோல்வியை தவிர்ப்பது மிக கடினம். இரண்டாவதாக, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடு, அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள் ஆகில். எனக்கு அன்பானவர்களே, நாம் நல்வழியில் நடக்க வேண்டுமே என்றால் நமக்கு நல்ல ஆலோசனைகள் அவசியம், நல்ல வழிகாட்டுதல் அவசியம். அந்த வழிகாட்டுதலை கர்த்தர் தம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நமக்கு கொடுக்கின்றார். அனுதினமும் கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து அதை நாம் கை கொள்ளும்போது ஆவிக்குரிய தோல்விகளை நம்மால் தவிர்க்க முடியும். உன் இருதயத்தை கடினப்படுத்தாதே சொல்றாரு. கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். பரிசுத்த வேதாகமத்தில் தேவன் கல்லான ஒரு இருதயத்தை நமக்கு கொடுக்கவில்லை, மாறாக அவர் மாம்சமான ஒரு இருதயத்தை கொடுத்திருக்கிறார். அது காரணம் என்னதுங்க? ஏன்னா நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும். நம்முடைய இருதயத்தை நம்ம கடினப்படுத்தக்கூடாது. ஒவ்வொரு முறை பிரசங்கத்தை கேட்கிறப்பையும், காலை தியானத்தை கேட்கிறப்பையும், பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கும் போதும், போதகர்களிடத்தில், கிறிஸ்தவர்களிடத்தில் நல்ல ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளும் போதும் கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் இடைப்படுகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தை நாம் கடினப்படுத்த கூடாது. கர்த்தருக்கு கீழ்ப்படி. எபிரேயர் 3:16-18 வசனம் வரைக்கும் யார் ஆவிக்குரிய தோல்விகளை சந்தித்தார்கள்? யாரால் அந்த கானான் தேசத்துக்குள்ளாக போக முடியவில்லை? யாரால் தேவனுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியல? இங்கே அவர் சொல்றாரு, அவர்கள் யாருங்க? கீழ்ப்படியாதவர்கள் அல்லவா? அவர்கள் கீழ்ப்படியாமையினாலே தேவனுடைய மேலான ஆசீர்வாதங்களை இழந்து போனார்கள். நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியாத போது ஆவிக்குரிய தோல்வியை தவிர்க்க முடியாது. ஆனால் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போதோ நிச்சயமாக ஆவிக்குரிய வெற்றிகளை நம்மால் அனுபவிக்க முடியும். இறுதியாக, விசுவாசத்தை விட்டு விலகாதே. எபிரேயர் 3:19 சொல்றாரு, இதெல்லாம் அவங்க செஞ்சது காரணம் என்னது? அவிசுவாசத்தினால். அவர்களால் ஏன் கடவுளுக்கு கீழ்ப்படிய முடியல? ஏன்னா அவிசுவாசம். அவருடைய இருதயம் ஏன் கடினப்பட்டது? அவிசுவாசம். அவர்கள் ஏன் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை? அவிசுவாசம். அவர்கள் ஏன் இன்றைக்கே மனம் திரும்பவில்லை? அவிசுவாசம். விசுவாசம் இல்லாமல் கர்த்தருக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். தேவன் அவர் உண்மை உள்ளவர். அவருடைய வார்த்தையில் கூறப்பட்டிருக்கிறது எல்லாம் நம்முடைய நன்மைக்காக கூறப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்வோமே என்றால் நம்மால் நிச்சயமாக ஆவிக்குரிய தோல்விகளை தவிர்க்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஜெயம் சிறக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த கர்த்தரின் கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படைந்து ஆவிக்குரிய தோல்விகளை மேற்கொள்ளும் ஜெய வீரர்களாய் தேவன் நம்மை மாற்றுவாராக. ஆமேன்.